ஹாய் காய்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கி கிளிப்ஸ் என்னென்னா, அதாவது நம்ம முத்து அந்த தம்பதிகளை மலேசியக்காரங்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டதுலேருந்தே வீட்டில் ஒவ்வொரு குண்டாக வெடிச்சிக்கிட்டு இருக்கு. அதில் இப்போ மிகப்பெரிய குண்டு தான் வெடிக்கிறதுக்கு தயாராகி விட்டது. என்னென்னா இப்போ பார்க்குறதுல நம்ம முத்து சொல்கிறாரு, ஏம்மா பார்லரம்மா, உங்களுக்கு மலேசியா தானே, உங்கள் அப்பா மலேசியாவில் தான் இருக்கார், பெரிய பிஸ்னஸ் மேனு. அப்புறம் நீங்கள் கூட மலேசியாவில் பிறந்த ஒரு பூர்வீகம்னு வேறு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, இப்போ மலேசியக்காரங்க கேட்குறதுக்கு ஒரு பதில் கூட கொடுக்காமல் இருக்குது. எனக்கு என்னமோ பெரிய சந்தேகமாக இருக்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம விஜயாவோட கவனம் ஃபுல்லாகவே முழு கவனமும் ரோகிணி பக்கம் திரும்புது. ஏன் அப்படின்னா மலேசியாக்காரரு அடுக்கடுக்காக கேள்வியை கட்டுக்கிட்டு இருக்காரு. இவன் என்னடான்னா ரோகிணி மொழி பிதுங்கி போய் மேலே இங்கேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த விஜயாவுக்கு பெரிய சந்தேகம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான், ஏய் ரோகிணி, ஒழுங்காக உண்மையை சொல்லு, அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு, நீ உன் சௌரியத்துக்கு மேலே இங்கேலையும் பார்த்துக்கிட்டு இருக்க, சொல்லுடி, இப்போ என்ன தான் செய்ய போகிற நீ இப்படின்னு விஜயா ஒரு பக்கம் குதிக்க ஆரம்பித்த பிறகு அதுக்கப்புறம் முத்து சொல்கிறாரு, அம்மா பொறுமா, ஏம்மா நீ ஏம்மா இவ்வளோ டென்ஷன் ஆகுற, அவங்களே சொல்லுவாங்க, ஏம்மா பார்லரம்மா என்ன தான் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னதும் ரோகிணி சொல்கிறா, சரி எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் எல்லா உண்மையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் மனோஜிக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை விட அவனுக்கு பெரிய தலைவலியே வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஏற்கனவே நம்மளை இவா பின்னாடி தான் அலையுதோம், இவா கூட சேர்ந்து கூட்டுக்கலாவணியாக இருக்கோம்னு நம்மளை எல்லோரும் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அம்மா நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்துச்சு. ஆனால் ரோஹிணி இப்படி நம்ம மேலே அம்மா வச்சுருந்த நம்பிக்கை எல்லாத்தையும் சுக்குநூறாக நொறுக்கிடுவா போலையே அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ முத்து சொல்கிறாரு, ஒழுங்காக உண்மையை சொன்னீங்கன்னா இதோட முடிஞ்சிடும், இல்லாட்டி எனக்கு தெரிஞ்ச இன்னொரு உன்னையை பற்றின உண்மையை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னதும் விஜயா சொல்கிறா, டேய் என்னடா ஒவ்வொரு உண்மையாக சொல்லிக்கிட்டு இருக்க, ஒவ்வொரு குண்டாக போட்டுக்கிட்டு இருக்க, சொல்லுடா ஒழுங்கா உண்மையை ஃபுல்லாத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லவும் முத்து சொல்கிறாரு, அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அந்த பார்லர் அம்மா ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணும் கிடையாது, மலேசியா பொண்ணும் கிடையாதுமா அப்படின்னு சொல்லவும் ரோஹிணி டென்ஷன் ஆகிடுறாங்க. ரோஹிணி உடனே, முத்து இந்த பாருங்கள், உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், தெரிஞ்ச விஷயம் மாதிரி ஏதாவது சொல்லாதீங்க, கட்டுக்கதை விடுறதெல்லாம் இங்கே விடாதீங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி டென்ஷன் ஆகிறா. விஜயா உடனே, ஏம்மா உண்மையை சொல்லு, அவன் சொல்கிறதுலேயும் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன் அப்படின்னா இப்போ வரைக்கும் நீ மலேசியாவில் இருக்கவங்க அப்பா கிட்ட ஒரு ஃபோன் கூட அடித்தது கிடையாது, உங்கள் அப்பா நான் அங்கே தான் இருக்கேன்னு என்கிட்டையும் ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது. அப்போ எப்படிமா நானும் நம்ப முடியும்? அப்போது மலேசியாக்காரங்க கேட்குறாங்கல்ல, அதுக்குள்ளே அட்ரஸ்ஸு என்னதாவது உன்னை நீயாவது சொல்லுதியா, நீயும் சொல்ல மாட்டேக்க, அப்போ எப்படி எங்களுக்கு தெரியும்? அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் வருது அப்படின்னு விஜயா சொல்லவும் வீடே அமைதியாகிடுது. இதுக்கு அடுத்து தான் முத்து அடுத்த சஸ்பென்ஸை உடைக்கிறாரு. என்ன அப்படின்னா ரோஹிணி அந்த பார்லரை ஏற்கனவே விற்றுட்டாங்கங்கிறது விஜயா அம்மாவுக்கு தெரியவே செய்யாது. இதை சொல்கிறாரு, அந்த பார்லரெலாம் ஏற்கனவே விற்றுட்டாமா, அது போக நம்ம சிட்டி இருக்கால, சிட்டிகிட்ட போய் இவா உனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அவ்வளோ தூரம் சிட்டிகிட்ட தான் கடன் வாங்கிட்டு வந்திருக்கா, கடன் வாங்கி தான் அந்த ரூபாயையும் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கா. இது எவ்வளோ பெரிய தப்பு, அது உங்களுக்கு தெரியுமிலாமா, சிட்டி உங்களுக்கு பிடிக்காதுன்னு. அப்போ எதுக்குமா அப்படி செஞ்சான்? மீனாவோட தம்பி அங்கே தானே பியாவாக இருந்தான், அதனால் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, அவன் சொல்ல போய் தான் எங்களுக்கே தெரியும், இதையும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்படி நிறைய உல்ட்டா வேலைகள் ரோகிணி பண்ணியிருக்கம்மா, இந்த பார்லர் அம்மா உண்மையே பேசாது, அதுதான் நீ தானே நல்ல மருமவா, எனக்கு பிடிச்ச மருமவா, பணக்கார மருமவான்னு தலையில் தூக்கி வச்சு ஆடல, உனக்கெல்லாம் தேவைதாம்மா,